இவனுங்க என்ன எல்லாம் உங்களையே பாக்குறாங்க பாருங்க, ஒருத்தவங்களும் நேரா இல்ல உங்களை நோக்கி தான் அவங்க சாப்பாடுக்கு தான் நோக்கி இருக்கிறாங்க. என் மேல பாசம் இல்ல அவங்களுக்கு. கல்பர் கேட் ஃபிஷ்னு வருங்க. அது இருந்து பொட்டன்ஷியல் என்னன்னா ஃபிஷ் இந்த சைஸ்ல இருந்தாலும் இந்த சைஸ் இருக்கிற ஃபிஷ்ஷும் முழுகி. இவங்க எல்லாம் இம்போர்ட்டட், பியூர் இம்போர்ட்ஸ். தைவான் இம்போர்ட்ஸ் கூப்பிடுவோம். கிரேசியான டெத் ஆயிருக்கா ப்ரோ? அதாவது இந்த மீனை சாப்பிடுன்னு எதிர்பார்க்கவே ஆனா சாப்பிடுச்சு அந்த மாதிரி. அதுதான் ஆகுறது. மான்ஸ்டர் டேங்க்ல நம்மளால ஃப்ளவரான் ஆட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியுங்க. ஆனா உங்க எங்க கிட்ட 10 ரூபாயில இந்த மீன் ஸ்டார்ட் ஆகுங்க. ஓகே, 10 ரூபாயில ஸ்டார்ட் ஆகி 1.5 லட்சம் 2.5 லட்சம் வரைக்கும் மீன் கிடைக்கும். பெல்லட்ஸ் வச்சு மட்டும் வந்து மான்ஸ்டர் ஃபிஷ் நம்ம வளர்க்க முடியாதுங்களா? என்னைக்காச்சும் ஃபிஷஸ் கூட இதுக்குள்ள இறங்கி இருக்கிறேன். அவர் ஹாபியிஸ்டா என்னென்ன பண்ண முடியுமோ நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எவ்வளவு நேரம் வீடியோ எடுக்க போறேன்னே தெரியல. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல. வாவ் அக்வாட்டிக்ஸ் வந்திருக்கேன். ஃபுல்லா வந்து இவங்க மான்ஸ்டர் ஃபிஷ் பண்றாங்க. சரி என்னதான் இருக்கு அப்படின்னு பாக்கலாம்னு வந்தேன். வந்து பார்த்து மிரண்டு போயிட்டேன். இந்த மாதிரி செட்டப்பே பார்த்தது கிடையாது. டிஸ்பிளேக்கு அவ்வளவு ஃபிஷ் வச்சிருக்காங்க. ரொம்ப நாள் ஆகுது ஒரு கடைக்கு வந்து அங்க பார்த்து எக்ஸைட் ஆகி எப்படா வீடியோ எடுப்போம் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்தே ரொம்ப நாள் ஆகுது. இங்க என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம். ஆக்சுவலா பயங்கர பெரிய டேங்க்கு. நம்ம பார்ப்போம். நிறைய ஃபிஷ் வந்து டிஸ்பிளேக்கு வச்சிருக்காங்க. சும்மா சேலுக்கு ஸ்டாக் மட்டும் கிடையாது. பிரம்மாண்டமான சைஸ் நிறைய இருக்கு. என்னென்ன அப்படின்றத போய் பார்க்கலாம். வாவ் அக்வாட்டிக்ஸ். உண்மையிலேயே வந்து பார்த்தோன்னே வாவம் தான் இருந்தது ப்ரோ. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அதான் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க தானே போறோம். உங்க பேரு ப்ரோ? என் பேர் ஹஃபீஸ். ஓகே, எத்தனை வருஷமா பண்றீங்க இது? நான் ஒரு ஹாபியா ஸ்டார்ட் பண்ணது. ஜஸ்ட் லைக் ஆல் தி அதர் ஹாபிஸ். மான்ஸ்டர் ஃபிஷ் பைத்தியம் பிடிச்சு I started this as a profession too. ஓகே, சோ நீங்க பாத்தீங்கன்னா சின்ன மீன் மட்டும் இல்ல, என்கிட்ட எல்லா சைஸ் மீன்களும் கிடைக்கும். மெயின்லி மான்ஸ்டர் ஃபிஷ் தான் எங்க ஃபோக்கஸ், பிரைமரி ஃபோக்கஸ். பெங்களூர்ல மட்டும் இல்ல, அவுட் சைடு கூட இந்த ஹாபியஸ்ட் இருப்பாங்கன்னு தான் நான் உங்களை கூப்பிட வச்சேன். பிகாஸ் தமிழ் ஆடியன்ஸ்க்கு தெரியணும் இல்லையா பெங்களூர்ல இந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்குது. எங்க பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நாங்க வந்துட்டு ஃபுல் இந்தியாலே ஷிப்பிங் பண்ணி கொடுப்போம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா. ஓகே, ட்ரெயின் எப்படி இருந்தாலும் நாங்க பண்ணி கொடுப்போம். ஓகே, சோ தட்ஸ் added advantage. வேற ஆப்வியஸ்லி இந்த வீடியோ பார்க்கலாம். ஆக்சுவலா மான்ஸ்டர் ஃபிஷ் மட்டும் உங்ககிட்ட இல்ல, A to Z எல்லாம் A to Z இருக்குது. ஆனா மான்ஸ்டர் ஃபிஷ் தான் எங்க பிரைமரி ஃபோக்கஸ். ஓகே, ஆனா எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. அதெல்லாம் சேலுக்கு இருக்க ஃபிஷ்ஷா இல்ல ஃபுட்டா வச்சிருக்கீங்களான்னு புரியல. So I have different type of obviously இல்லைங்களா. I cater to all my customers. So சின்ன customers கரெக்ட் வருவாங்க. So I keep all type of fishes. Mainly monster fish, exotic fish. இந்த வீடியோல ரொம்ப டேங்க்ஸ் இருக்குது என்கிட்ட. I want to introduce those tanks to my viewers. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா பார்க்கலாங்களா? ஷியோர். மெயின்லி நீங்க இப்ப பாத்துன்னு இருக்கிறது one of my display tanks. இது 7 அடி tank bro. 7 feet. Yeah. Okay. It's a 7 feet tank. I run my main tanks all in some filtration. Okay. ஏன்னா இந்த பெரிய மீன்னா பெரிய பயோலோடு இருக்கும். அது தாங்குற வசதி இருக்கிற மாதிரி நான் சம் டேங்க் எல்லாம் பண்ணி வைக்குவேன். ஓகே, இந்த டேங்க்ல நீங்க வீடியோல தெரியுதோ இல்லையோ இதெல்லாம் பெரிய மீன். 2.5 feet. இவன் பாருங்க, இவன் 3 feet the alligator. Okay. Usually இதை விட பெரிய பாண்ட் வந்து நீங்க வச்சிருக்கீங்க. ஆமா. பட் இங்க கார் பார்த்தா இது ஏதோ கொஞ்சம் கன்ஜஸ்டடா எனக்கு தெரியுது. ஆமா, introduce him soon to the pond. ஓகே, இந்த சைஸ்க்கு மேட்ச் ஆகணும்னு சொல்லிட்டு நான் இங்க வச்சுக்கிறேன். அதுல இருக்க ஃபிஷ் இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கும். கொஞ்சம் சின்னதா. அவங்க 2.5 அடியில இருக்கிறாங்க. சோ அவங்க 3 அடி ஆனந்து I'm going to introduce him to the pond. ஓகே. இவன் பாருங்க ஸ்னேக் ஹெட். இவங்க எல்லாம் ரொம்ப ரேர். நீங்க ஒரு அக்வேரியம் ஷாப்ல பாக்குறது இதெல்லாம். ஓகே, இட்ஸ் a beautiful snake head. சென்னா வெரைட்டில டிப்ளோகிராமான்வாங்க. என்ன சொல்லுவாங்க இது? டிப்ளோகிராமா. ஓகே. பியூட்டிஃபுல் ஸ்னேக் ஹெட். இவங்க எல்லாம் ஃபுல் ப்ளூ ஆகும் கலரேஷன். ஓகே, அவங்களது ஸ்பெஷாலிட்டி அது. நீங்க முன்னாடி இப்ப பாக்க இந்த டேங்க்ல இருக்கிறது டிஸ்ப்ளேக்கான ஃபிஷ்ஷா இல்ல இது சேலுமே இருக்குங்களா? டிஸ்ப்ளே கம் சேல் ரெண்டுமே இருக்குது. சோ சேம் சைஸ் ஃபிஷஸ் என்கிட்ட different tanks la இருக்குது. Right. I'm showing you now, no? Okay. So all I can get you with the same size. Right. La red tail cats. இதெல்லாம் மான்ஸ்டர் ஃபிஷ்னாலே ஸ்டார்டிங் பேசுறது ரெட் டெயில் கேட், alligator, gar, snake head. பாக்குங்களா? பாக்கு. ஆமா, இந்தியன் பாக்கூஸ். என்கிட்ட ஒரிஜினல் பிரானாஸும் கிடைக்கும். So yeah. Okay. சைஸ் சின்ன பேபி சைஸ்ல இருந்தா கிடைக்குமா? That's the plus point of us. நம்ம வெறும் சின்ன சைஸ் இல்ல, according to the customer need. கஸ்டமர்னாலே ஹாபியிஸ்ட் தான். சோ எல்லா ஹாபியிஸ்டும் சேம் பேட்டர்ன்ல ஃபிஷ் வச்சிருக்க மாட்டாங்க. சோ பெரிய மீன் இருக்கிறவங்களுக்கு அது கூட போடுற டேங்க் மேட்ஸ் வேணுமா அந்த சைஸ்ல என்கிட்ட கிடைக்கும். So that is the plus point that I have. இன்னொன்னு என்னன்னா என்கிட்ட
ப்ரீ புக்ல எல்லாம் நான் வர வச்சு கொடுக்கறதெல்லாம் போய் அதுவும் பண்ணுவேன் தேவை வந்தா மட்டும். என்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எல்லா டேங்க்லயும் ரொம்ப இருக்கும். இந்த ஃப்ளோர்ல மட்டும் கிடையாதுல்ல, 2-3 ஃப்ளோர்ல வச்சுக்கிறேன். So that is there. அப்புறமா I want to introduce you guys to the pond. இது வந்துட்டு as I told you I started as an hobbyist இல்லைங்களா, எனக்கும் இந்த பைத்தியம் இருந்துச்சு. So I always wanted to do something big for my fishes. இதெல்லாம் easily 2 feet fishes, 2 feet plus. ஓகே, பேஸ் எல்லாம் பாருங்க. பாண்ட் எத்தனை ஃபீட் இருக்கும்? இது வந்துட்டு 10 feet in depth. ஓகே, எல்லாம் ரேர் வெரைட்டி எனக்கு பிடிச்ச மீனுங்க தான் போட்டு வச்சுக்கிறேன். ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் அப்பனா. யா, இட்ஸ் a beautiful pond. நீங்க லைவா பார்த்தா தான் இதுல இருக்கிறது புரியும். அது பாத்தீங்கன்னா அதெல்லாம் பிளாட்டினம் ரெட் டெயில் கேட். ஓகே, அரப்பைமா. ஓகே, இது பீஜாங்களா? இது ஹைபிரிட் பீஜா. ஓகே, எல்லாம் செலக்டட் ஃபிஷஸ் தான். என்கிட்ட ஒரு பிளாட்டினம் கார் இருக்கு. இதுல அவ்வளவு கலெக்ஷன் இருக்கு. ஆனா உங்களுக்கு பர்சனலா இதுல ஒரு மீன் பிடிக்குன்னு அதை சொல்றீங்க. ஏன் பிளாட்டினம் கார் தான். அவன் பின்னாடி இருக்கிறான். நான் share a feeding video. Okay, I'll put some feeding now so that you can actually see them. So ஒரு feeding video போடலாம் தான். ஓகே, எல்லாரும் பின்னாடி இருப்பாங்கல. ட்ரை ஸ்ட்ரிம் போட்டுக்கிறேன். நேத்து அவங்களுக்கு ஃபீடிங் ஆயிடுச்சு. ஓகே, ரொம்ப அழகான கேர், ஃபுல் ஒயிட். ஓகே, எல்லாம் AAA கிரேட். They have started feeding. அக்ரெசிவ் ஃபீடர்ஸ் இவங்க. அழப்பைமா பாருங்க, தூங்கி நின்றவன் ஏன்ட்டான். வெரி நைஸ். பியூட்டிஃபுல் கைஸ். இதுலயே ஒண்ணு கேட்கவா ப்ரோ? கேளுங்க. என்னைக்காச்சும் ஃபிஷஸ் கூட இதுக்குள்ள இறங்கணும்? இறங்கி இருக்கிறேன். அவர் ஹாபியிஸ்டா என்னென்ன பண்ண முடியுமோ நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் அது தோணும். ஐ எம் லிவிங் த ஹாபிஸ் ட்ரீம்னே சொல்லாங்க. கண்டிப்பா பியூட்டிஃபுல். இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? எல்லாரும் பண்ணோன்னு இருந்தெல்லாம் பண்ணிட்டேன் நான். ஓகே பிரதர், ஆக்சுவலா இந்த டேங்க் பார்த்த உடனே எல்லாருக்குமே ஃபேவரட் கேட்டா பிளாட்டினம் கார் தான் சொல்லுவாங்க. ஆமா, அப்ப என்ன செகண்ட் ஃபேவரட் எதுன்னு சொல்லுங்களேன். ஏன் ஃபேவரட் இவங்கெல்லாம் பேர் வச்சுக்கிறேன். டு பி ஆனஸ்ட், ஓகே, கார்லுக்கு இவன் பேர் என்னது? ஸ்னோன்னு சொல்லிட்டு பேர். ஸ்னோ, அவனுக்கு ஏத்த மாதிரியே வச்சிருக்கீங்க. அரப்பைமாக்கு ஒரு பேர் இருக்குது, ஃபேண்டம்னு. ஓகே, so each and every fish has a name in my pond. அவ்வளவு கேரிங்கா பாத்துக்குவேன் நான். இவங்கள பியூர் ஹாபிஸ்ட் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா. ஓகே, இப்போ ஃபீடிங் அந்த மாதிரி ப்ரோ? இவங்களுக்கு நான் 2 days once ஃபீடிங் பண்றது. 2 days once, அது போதுமா? இது நான் அவங்க ஒயிட் ஃபுல்லா பண்ணுவேன் ஃபீடிங். அதான் நினைச்சேன் நீங்க நேத்து ஃபீட் பண்ணீங்க, ஆனா இப்போ வரைக்கும் டம்மி இருக்கு. சோ இட்ஸ் பியூட்டிஃபுல் ஃபீடிங் அவங்களுக்கு. எல்லா சிக்கன் ஹார்ட், ப்ரான்ஸ். அரப்பைமா வந்துட்டானே. ஏன்னா கம்யூனிட்டியில வைக்குவேன் நானு. ஓகே, உங்களுக்கு அந்த பசி தோணி வேற ஃபிஷ். ரைட். இப்ப இதுல இருக்கிறதுல ஒரு நல்ல பிரெடேட்டர் பயங்கரமா வந்து வேட்டையாடும் அப்படின்னா எந்த மீன் சொல்லுங்க? எல்லாம் இவங்க பாருங்க கீழே. அவனை நான் வேக்யூம் கிளீனர் தான் கூப்பிடுறது. யாரு? ரெட் டெயில் கேட்ஃபிஷ். ஓகே, அல்பினோல. அவன் ஏன்னா they will vacuum the food. ஓ, ஓகே. பிரெடேட்டரினா அவங்க தான் என்ன வாய்க்குள்ள போதோ முழுங்குவாங்க. ஒரு டைம் வந்து பாக்கு வந்து ஃபீட் எடுக்கிறத பாத்துர்க்கேன், லைவ் ஃபிஷ் பயங்கரமா பண்ணுச்சு. அவ்வளவுதான். they are all very active feeders. ஓகே, உங்களுக்கு நான் லைவ் ஃபீடிங் பண்ற டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா I'll share a feeding video also if you want. What is for சரி பாரு. ஓ, நான் கேட்கறதெல்லாம் இல்ல ப்ரோ, வியூவர்ஸ்க்காக கிடையாது, எனக்காக. மேசிவா இருக்கு. யூசுவலா நான் பிடிக்குங்களா உங்களுக்கு? ஷெவல் நோஸ். ஆமா, எல்லா கேட் ஃபிஷ்ங்க மான்ஸ்டர் ஃபிஷ் கீப்பர்ஸ்க்கு ஒரு பைத்தியம் இது. ஓகே, சோ யா, ஸ்னேக் ஹெட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு லார்ஜ் ஆவற வெரைட்டி. என்ன ஸ்னேக் ஹெட் ப்ரோ சொல்லுவாங்க? இது டிப்ளோகிராமா தான். அங்க பாத்தீங்களே அதே தான். ஓகே, ஓகே, ஓகே. இதுல இது என்ன ஃபிஷ் ப்ரோ? இது வந்துட்டு பட்டிகோ ஃபெரின்னு சொல்லுவோம். சிச்சிலட்டுங்களா? ஆமா, இந்தியன் வெரைட்டி தான். இந்த ஜீப்ரா டிலாபியான்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி சிமிலர் வெரைட்டி. எனக்கு இப்ப நான் காமிச்சேன் உங்களுக்கு டிஸ்பிளேல. இதெல்லாம் உங்களுக்கு சின்ன சைஸ்ல கூட என்கிட்ட ரெடி ஸ்டாக்ல கிடைக்கும். ஓகே, ஸோ கஸ்டமர்ஸ்க்கு நான் சின்ன சின்ன டேங்க்கும் காமிக்கலாம் வீடியோல. வரிசையா ஒவ்வொன்றா பார்த்துட்டு போலாமா? ஷோர். இந்த டேங்கை நீங்க பாத்தீங்கன்னா ஓகே
பாருங்க இதெல்லாம் நீங்க இப்ப பாத்தீங்களே ரெட் டெயில் கேட் அதோட பேபிஸ். இந்த பேபிஸ்னாலும் அவ்வளவு சின்ன பேபிஸ் இல்ல, 4 to 5 inch இருக்கும். 5-6 inches 7 inches எல்லாம் மிக்ஸ் இருக்குது. ஓகே, டிஃபரண்ட் சைஸஸ்ல. ஆமா, இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஜாகுவார் சிக்லெட்ஸ் இருக்குது, ஓகே, பியேஜா இருக்குது, ஓகே, பலூன் டெக்சஸ் இருக்குது, சோ பாலா ஷார்க்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து நீங்க ஒண்ணா இன்ட்ரோ듀ce பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா, கஸ்டமர் டிஃபரண்ட் ஃபிஷ் உங்ககிட்ட வாங்கி அவங்களும் டேங்க்ல ஒண்ணா விட்டு வளர்க்க முடியுமா? தட் இஸ் த பெஸ்ட் திங் அபவுட் மீ. நோ, என்னன்னா ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் இது மைண்ட்ல என்ன ஆயிடுச்சு, ஒன்லி அரோனா தான் விடலாம், அரோனா கூட வேற மீன் விட முடியாது, அந்த ஜிங்ஸ் உடைக்கிறது தான் ஏன் வேலை. ஓகே, நீங்க இங்க பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல நான் காமிச்சுக்கிறேன், வேற டேங்க்ல கூட காமிச்சுக்கிறேன். ஓகே, ஒரே மீன் இல்லாம அது கூடயும் மீன் விடலாம். சோ என்னன்னா மேட்ச் பண்ணோம், அது வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபிஷ் தட் யூ ஹேவ். ஓகே, நீங்க என்ன வச்சுக்கிறீங்களோ அக்வேரியம்ல அது பொறுத்து இருக்கும் நீங்க ஆட் பண்ற ஃபிஷ். ஓகே, அந்த क्वेश्चन நீங்க கண்டிப்பா எனக்கு கேட்கலாம். எதே ஹாபிஸா இருந்தாலும் அவங்க டேங்க்ல இந்த மீன் இருக்குதுன்னா அதுக்கு பொருத்தமான ஃபிஷ் தான் நாங்க கொடுப்போம். ஓகே, கூட விடலாமா இல்லையா? ஆமா, நாங்க கண்டிப்பா சொல்லுவோம். அது நான் சும்மா வியாபாரமா நடத்தின்னு இல்லை, இது நான் ஹாபிஸ்டா எல்லா ஹாபிஸ்டுக்கும் இது தேவை, இது கொடுக்கலாம் சொல்லிட்டு தான் பண்ணிருக்கீங்க. நல்ல ஹாபிஸ்ன்ற அந்த பாயிண்ட் பார்த்தா தெரிஞ்சிருச்சு. தேங்க்யூ. ஓகே, ரைட். சோ இதுல கொஞ்சம் ஆனா அந்த ஸ்வாலோ டேங்க் செட்டப் மாதிரி தான். ஆமா, இது ஆக்சுவலி ஷாலோ டேங்க் தான். ஓகே, நான் ஸ்டிங்கரேஸ்க்காக பண்ணுது. ஓ, ஓகே, சோ ஷாலோ டேங்க் தான். பட் மான்ஸ்டர் ஃபிஷ்க்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் சூட் ஆகுமா? உயரம் கம்மியான டேங்க் சூட் ஆகும், அந்த மாதிரி மீன் பொறுத்து இருக்குது. எல்லாமே அரோனாவை இந்த மாதிரி டேங்க்ல விட முடியாது. சோ ஸ்டிங்கரேஸ்க்காக பண்ணுதுன்னு சொன்னதுமே அது பாட்டம் டுவெல்லர்ஸ் ஆயிடும். ஓகே, ஓகே. இன்னொன்னு என்னன்னா இந்த ஷாலோ டேங்க் செட்டப் நான் ஓபன் செட்டப்ல வச்சுக்கிறேன். Okay. So if it's a closed setup, any fish is okay. Jump பண்ணும் கொஞ்சம் fishes, yes. Okay. So இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் அண்டர் வாட்டர் டிராகன்ஸ் கூட கூப்பிடலாம். Yes. இவங்க பைச்சர்னுவோம், செனேகல்னுவோம், டிஃபரெண்ட் நேம்ஸ். இதுல பாருங்க அல்பைனோ இருக்குது என்கிட்ட. ஓகே, கிரீன் இருக்குது. ஆனா இதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குல்ல? ஆமாங்க, செப்பரேட் ஃபேன் பேஸே இருக்குது. ஓகே, இது பைச்சர் ஃபேமிலில உங்களுக்கு ஒரு 18-19 வெரைட்டிஸ் வந்துடும் ஃபிஷஸ்ல. அப்படியே இந்த டேங்க்ல ஒரு 5 வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுடா? இதுல இப்ப பாத்துக்கிறீங்களா, இவன் இது டெல்ஹேசின் வாங்க. ஓகே, இது வந்துட்டு ஆல்பைனோ செனேகல், ரெட் ஐ ஆல்பைனோ செனேகல். ஓகே, இது கிரீன் இருக்குது, இது கிரீன் செனேகல். கிரீன் தான் காமனோ. இது ஆல்பைனோ கிரீன் வந்துட்டு காமன் லிஸ்டிங்ல வரும், ஜஸ்ட் லைக் யுவர் சில்வர் அரோனாஸ் கூப்பிடலாம். ஓகே, சோ இதுல எல்லி செரி இருக்குது, அங்க ஹைடிங் பண்ணி நிக்கிறான். ரைட். சோ யா, உங்க கலெக்ஷன்ல இவனுங்க இல்லையோ? இருக்குதான், இந்த டேங்க்ல பெருசு ஒன்னு இருக்குது. ஓகே, உள்ள இருக்கலாம் அந்த கார்னர்ல. இஃப் யூ கேன் ஜூம் இன் ஃப்ரம் ஹியர், ஓகே, அங்க பார்க்கலாம் பாருங்க. இது எல்லி செரி ஒரு 25 inch இருப்பான். வெரி நைஸ் எல்லி செரி. கொஞ்சம் ஆனா ஸ்லோ க்ரோயிங்ல அவங்க. ஆமா, சோ நம்ம 25 inch வச்சிருக்கீங்க. ஆமா, எல்லா டிஸ்பிளேல இருக்குது ஆல்மோஸ்ட் எவ்ரி. ஃபீடிங் என்ன பண்ணுவீங்க உங்க கலெக்ஷன்ஸ்க்கு? ஏன் கலெக்ஷன்ஸ்க்கு நான் சிக்கன் ஆட் கொடுத்துக்கிறேன். ஓகே, பிரான்ஸ் கொடுப்பேன். லைஃப் ஃபீடிங் பொறுத்து இருக்குது. ஐ ஹவ் நாட் ஸ்டார்டட் லைஃப் ஃபீடிங் ஒன்லி திஸ். என்ன ரீசன் ப்ரோ லைஃப் ஃபீடிங்? லைஃப் ஃபீடிங் கொடுத்தா அப்புறமா அவங்களுக்கு சின்ன மீனை பார்க்கும்போது தின்னணும்னு ஆசை, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ எம் நாட். அதனால ரைட் பண்ணலாம், லைஃப் ஃபீடிங்கும் பண்ணலாம், ஆனா எல்லா ஃபிஷ்ஷும் ஒரே சைஸ்ல இருக்கணும். இல்ல, புரியுது. பட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அவங்க அந்த வேட்டையாடி சாப்பிடுறது. ஆமா ஆமா. ஆனா பாருங்க இதுல நான் அன்ஈவன் சைஸஸ் விட்டுக்கிறேன். ஓகே, பெரிய பெரிய ஃபிஷ். அந்த வியாஜா பாத்தீங்கன்னா ஒரு அடி தான் இருக்கு. ஆமா, டிஃபரண்ட் சைஸஸ். சோ ஐ டோன்ட் வாண்ட் தட் ஃபிஷ் டு கெட் an idea of attacking others. ஓகே, அதுக்கு தான் ஐ கீப் them full. எல்லா விதமும் யோசிச்சிருக்கீங்க. ஆமா, அதுதான் இந்த மெயின் மான்ஸ்டர் ஃபிஷ் ஹாபில. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் மேட்ச் தி ஃபாலோயிங். நான் ஒன் உங்க மீன் சைஸ மேட்ச் பண்ணோம். ஓகே, செகண்ட் டெம்பரமெண்ட்ட மேட்ச் பண்ணோம். ரொம்ப அட்டாக்கிங் ஃபிஷ் கூட எல்லாம் விட போக கூடாது. ஓகே, சோ ரொம்ப அட்டாக்கிங்னாலே கார் தான். சோ கார், ஸ்னேக் ஹெட் எல்லாம் அட்டாக்கிங் வெரைட்டில தான் போகும். ஓகே, சோ ஈச் அண்ட் எவ்ரி வெரைட்டி நீங்க பார்த்து அதுக்கு என்ன எக்ஸாக்ட் டீம்மேட் விடலாம் இல்ல டேங்க் மேட் விடலாம்னு பார்த்துட்டா விடணும். ஓகே, அந்த ஹிப்ல ரிப்ஸா கேட்ஃபிஷ். ஓகே, கேட்ஃபிஷ்ல ஒன் ஆஃப் த ரேரஸ்ட். இது இவன் ஹைபிரிட் ஷெவல் நோஸ்.
ஓகே. இது ரேர் தான். அது டைகர் ஷோல் நோஸ். இது எலிஃபென்ட் ஜெயண்ட் குராமி. 7 வருஷம். 7 வயசு ஆகுதா? ஓகே. இதுல ஒரு அரோனாவும் இருக்கிறான் உள்ள, ஹை பேக், அரௌண்ட் 2 feet ஈஸிலி. ரெட் டெயில் ஜெயண்ட் குராமி. உங்க கலெக்ஷன்லன்னா சிக்ஸ்லெட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சிக்ஸ்லெட் சின்ன சின்ன வெரைட்டிஸ் இந்த டேங்க்ல விட முடியாதுன்னு தான் கம்மியா வச்சுக்கிறேன். ஐ ஹேவ் டிஃபரெண்ட் டேங்க் செட்டப்ஸ், அதுலயும் காமிக்கிறேன். ஓகே ஓகே. சோ அது பார்த்தாச்சு. இப்போ அந்த ஆலிகேட்டர் காரோட பேபிஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ யூஸ்வலி நான் பிரைஸுங்க சொல்றது இல்ல வீடியோஸ்ல, ஜஸ்ட் லெட் யூ நோ. எங்க கிட்ட 10 ரூபாயில இருந்து மீன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. 10 ரூபாயில ஸ்டார்ட் ஆகி 1.5 லட்சம் 2.5 லட்சம் வரைக்கும் மீன் கிடைக்கும். ஓகே. கஸ்டமர் ரேஞ்ச் பொறுத்து இருக்குது. எங்கிட்ட 300 ரூபாய்க்கும் உங்களுக்கு சிக்லெட்ஸே கிடைக்கும் நீங்க சொன்ன மாதிரி. ஓகே. 200 ரூபாய்க்கும் சிக்லெட்ஸ் கிடைக்கும். பேரே கிடைக்கும். இதெல்லாம் கஸ்டமருக்கு என்ன மாதிரி ஃபிஷ், என்ன மாதிரி குவாலிட்டி தேவை, அது பொறுத்து தான் பிரைசிங் போகும். உங்க பிரைசிங் எந்த மாதிரி இருக்குன்ற ஐடியாக்காக இந்த டேங்க்ல இப்ப பார்க்கலாம்ல. இது வந்துட்டு என்ன ஒரு 4 inch alligator gar. I'm selling it 550 rupees piece. Okay, okay. It's a very reasonable price. அரோனாஸ் எல்லாம் என்கிட்ட ஒரு 700-800 ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சில்வர். சைஸ் பொறுத்து இருக்குது. நான் 700 சொல்றேன்னா ஒரு 3 inch இருக்கும். ஓகே. சோ அந்த பெரிய சைஸ்ல இங்க பாருங்க, full of aronas here. ஓகே. இதெல்லாம் வேற வேற சைஸ். இதுல எல்லாம் 11-12 inches. ஓகே. அல்பைனோ இருக்குது, சில்வர் இருக்குது, கோல்டன் பேர்ல் அரோனா இருக்குது. ஓகே. சோ இதெல்லாம் வந்துட்டு ஒன்னொன்னு ஒரு பிரைசிங்ல போகும். ஓகே. கோல்டன் பேர்ல் அரோனா என்ன பிரைசிங் ப்ரோ? சோ இது ஸ்டார்டிங் சைஸ் பொறுத்து இருக்குது. இல்ல நம்ம அத எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது, சும்மா சொல்லுங்க. ஒரு ரேஞ்ச் பொறுத்து ஒரு 4 to 5 inchனா ஒரு 2600 ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. சோ அது சைஸ் எவ்வளவு இருக்குதோ அதுக்கு பொறுத்து தான் பிரைசிங். ஆன்ஸ்ல அது ஃப்ளக்சுவேட் ஆகும். 1 year கழிச்சு இதே சைஸ் கூட டிஃபரண்ட் பிரைஸ் இருக்கலாம். ஆமா. இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட் நான் சொல்லி நிக்கிறேன். if you watching this video like 3 months later சேஞ்ச் ஆயிருக்கலாம். 3 years கழிச்சு வருவாங்க. ஆமா, அதுக்கு தான் ஃபர்ஸ்டே சொல்றேன். இப்போ நான் என்ன பிரைஸ் சொன்னேனோ இப்போ இருக்கிற மார்க்கெட்ல சொல்லி நிக்கிறேன். இதெல்லாம் பாருங்க, சிக்லெட்ஸ்ல பெஜான் வெரைட்டிஸ். இது வந்துட்டு குரோமைடுன்னுவாங்க, ஆரஞ்சு குரோமைடுன்னுவாங்க. ஓகே ஓகே. இதுல பாருங்க, இதெல்லாம் ஆஸ்கர்ஸ். என்கிட்ட எக்ஸ்ட்ரீம் ஏன் இவ்வளவு வச்சிருக்கிறேன்னு கேட்கலாம் நீங்க. நான் ஆன்சர் என்னன்னா, ஐ அம் ஆல்சோ ஹோல்சேலர். எனக்கு யாரான கடைக்காரங்க வந்தாங்கன்னா கூட நான் ஐ கிவ் தம் ஃபிஷஸ் according to the market, the prices goes, and only for shopkeepers I do wholesale. Okay. That is specifically சொல்லணும். ஏன்னா அப்புறமா ஹாபிஸ் கால் பண்ணி கேட்கலாம், ஹோல்சேல்ல கொடுப்பா. I cannot do that. It has to be ஹோல்சேலுக்கு மினிமம் பர்ச்சேஸ் குவாண்டிட்டி இருக்கு. ஆமா, மினிமம் 10 pieces அந்த மாதிரி இருக்கு. பீஸ் தான் பிரைஸ் எதுவும் பிரைஸ் பீசஸ் மேல தான் போகும். பிளஸ் இங்க பேரட்ஸ்ல எல்லோ, ரெட், ஹார்ட் ஷேப், பேரட்லயே என்கிட்ட சைஸஸ் இருக்குது, டிஃபரண்ட் சைஸஸ் இருக்கு. ஆமா. ஓகே. சோ மான்ஸ்டர் ஃபிஷ்னாலே எல்லாரும் சொல்றது பீகாக் பேஸ் தான். ஆமா, பாருங்க, பீகாக் பேஸ்ல சின்ன வெரைட்டி என்கிட்ட சைஸஸ் இருக்குதுன்னு சொன்னேன்னா, இது சின்ன சைஸ். என்ன சைஸ் இருக்கும்? இது ஒரு 3.5-4 inch இருக்கும். 3.5 இருக்கும். இது வந்துட்டு அல்பைனோ ரெட் ஐஸ் நைஃப்னுவாங்க. ரேர் வெரைட்டி. இதுல நைஃப் அல்பினோல இப்பதான் பாக்குறேன். இது ரேர் வெரைட்டி. இதெல்லாம் கொஞ்சம் பேர் தேடின்னு இருப்பாங்க, எங்க கிடைக்கும்னு தெரியாது உங்களுக்கு. they can all call me. ஓகே. இங்க பாருங்க, சின்னவங்க சின்ன ரெட் டெயில், சின்ன ஷெவல் நோஸ், இந்த ஸ்டார்டிங் ஹாபிஸ்ட்ங்க, அவங்களுக்கெல்லாம் வளர்க்கணும்னா இது பியூட்டிஃபுல் ஆப்ஷன். ஆக்சுவலா நான் மான்ஸ்டர் ஃபிஷ் வந்து இந்த கேட் ஃபிஷ்ல வளர்த்திருக்கேன். பாட்டம்லயே தான் மேக்ஸிமம் இருக்குங்க. அதுங்களுக்கு இப்ப ஃபீடிங் எப்படி ப்ரோ? சோ அதுக்கு தான் நான் எப்பவும் இந்த சிக்கன் ஆயிட்டு அதுல சொல்வேன்னா சிங்க் ஆயிடும். ஓகே. சோ தட் இஸ் ஒன் திங் அபௌட் மான்ஸ்டர்ஸ். இல்ல யூசுவலா வீட்ல ஆபியஸ் வந்து ரெகுலரா சிக்கன் ஆட் நம்ம இவ்வளவு சின்ன சைஸ்னா யாரும் சிக்கன் ஆட் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு வந்துட்டு what you call blood worms. அது சிங்க் ஆகும். ரைட். blood worms இல்லன்னா என்னன்னா சின்ன சிங்கிங் pellets வச்சு மட்டும் வந்து மான்ஸ்டர் ஃபிஷ் வளர்க்க முடியாதுங்களா? வளர்த்தலாம், ஆனா அந்த குவான்டிட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு. ஓகே. காஸ்ட் வைஸ் 100% அதிகமாயிடும். ஓகே. because அதுல உங்க சோயா புரோட்டீன் எல்லாம் வளர்க்க முடியாது. it has to have chicken or mutton or anything, any meat included. அது இருக்காது. அது அஃபோர்டபிள் ஆனனா சிக்கன் தான் பெஸ்ட். இல்லனா கேனிபலிசம். ஆமா. இது பாருங்க,
I have snake head. So it is Tiwati. I have it in different tanks also. They give you one piece at the sample. ஸ்னேக் ஹெட் ரொம்ப பிடிக்குமோ? Snake head customers-க்கு பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். அதுக்கு இது alligator different sizesல இருக்குது. So customer பொறுத்து இருக்குது சைஸ்ல. So இந்த டேங்க்கு இது தேவைன்னா அது கொடுப்போம். இங்க green terrors இருக்குது என்கிட்ட. இந்த ஆஸ்கர்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அப்பவே பாத்துருந்தது எல்லாம் இந்தியன் பிரெட் ஆஸ்கர்ஸ். இதெல்லாம் வந்துட்டு இம்போர்ட்டட் ஆஸ்கர்ஸ். ஓகே. இம்போர்ட்டட் ஆஸ்கர்ஸ்லயே என்கிட்ட சைஸஸ் இருக்குது. பிரைசிங் டிஃபரன்ஸ் வரும். ஆமா, இது இம்போர்ட்டட்னா இம்போர்ட் வேல்யூ எல்லாம் இருக்கும் இல்லையா? அப்புறமா ஷிப்பிங் சார்ஜஸ், அப்புறமா ஏர்போர்ட்ல இருந்து வந்து அங்கேயே இங்க ஒரு ஏர்போர்ட் சார்ஜ். சோ அதெல்லாம் கால்குலேட் ஆகும் ப்ராசஸ்ல. அரோனால பாருங்க, ப்ளூ பேஸ் வெரி பியூட்டிஃபுல் அரோனா. ஓகே. பியூட்டிஃபுல் குவாலிட்டி அரோனாங்க. ஓகே. ஸ்கேல்ஸ் பாருங்க, ஒரு ஸ்கேலும் யூ கேன் see the potential it has. ப்ளூ பேஸ்னா இதோட கலரேஷன் டேன் பண்ணப்ப tan pearl இதே தான் ஆல்ரெடி டேன்ட் பீஸ் இது. ஓகே. ஆல்ரெடி you can see the shade. அந்த ப்ளூ ஷேட் வந்திருக்கு பாத்தீங்களா ஸ்கேல்ஸ் பொறுத்து. அது அந்த ஸ்கேல்ஸ்க்கு தான் வேல்யூ அந்த ப்ளூ ஷேட். ஓகே. இது இன்னும் டேன் ஆகும், பெருசாவா இன்னும் டேன் ஆகும். இது ஒரு 14-15 inches இருக்குது. I have tanned it from past 3 months, that's all. ஓகே. இன்னும் டேன் எவ்வளவு பண்றீங்களோ அது பொறுத்து இருக்கும் கலர். ஆமா, இதுல பீகாக் பேஸ் பாருங்க வேற சைஸ்ல இருக்குது. இதெல்லாம் மொனோகுலஸ் பீகாக் பேஸ். பீகாக் பேஸ்ல விதங்க இருக்குதுங்க. ஓகே. சோ இதுல பாருங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்களா, அவங்க எல்லாம் அசூல் பீகாக் பேஸ்னுவோம். இது ரேரா இருக்குமே. ஆமா, ப்ளூ கலர்ல டர்ன் ஆகும் பெருசாவும். சோ இட்ஸ் பியூட்டிஃபுல் பேஸ். பேஸ்லயே ரொம்ப வெரைட்டி என்கிட்ட வரும். ஜிங்கோ, ட்ரெமென்சிஸ் அந்த மாதிரி. ஆக்சுவலா பேஸ் என்ன பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அதோட வேட்டையாடுற தன்மையில. தட் ட்ரூ. அப்புறமா நீங்க ஒன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஹரோனா லவர்ஸ்ங்க. ஆமா, ஹரோனா கூட பொறுத்து போற ஃபிஷ்னா ஏன் பிரகாரம் பேஸ் தான். ஐ நெவர் சீன் a bass attacking ஹரோனா and all, but ஹரோனா will attack bass if the bass size small இருந்துச்சுனா. ஓகே. ஸ்மால் இருக்க கூடாது. நான் போய் சொன்னேன், வாய்க்குள்ள போற மீன் இருந்துச்சுன்னா போயிடும். பேஸுக்கே ஆகட்டும் இல்ல ஹரோனாக்கே ஆகும். மேட்ச் த ஃபாலோயிங் கேம். கிளீனா மேட்ச் பண்ணீங்கன்னா சைஸ் பொறுத்து போகும். ஓகே. இதுல பாருங்க என்கிட்ட எக்ஸாட்டிக் டாலர்ஸ் இருக்குது. சிங்கிள் பால் டாலர், நார்மல் டாலர், பிளாக்பெர்ரி டாலர். ஓகே. இதுல ஃப்ரண்டோஸா இருக்குது வேற சைஸ்ல. இது என்கிட்ட வேற வேற சைஸ்ல கிடைக்கும். கஸ்டமர்ஸுக்கு வேற சைஸ்ல தேடி நின்றாங்கன்னா என்கிட்ட கிடைக்கும். செவரமும் இருக்கு. செவரம்ஸ்ல பெரிய சைஸ்ல இருக்குது. ஓகே. சின்ன சைஸ்ல இருக்கு. சென்னையில நிக்நேம் வந்து சிவராமன் தான். என்கிட்ட எந்த மாதிரி ப்ரோ கஸ்டமர் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? அவங்க ஃபிஷ் பொறுத்து இருக்குது. ஃபிஷ் பொறுத்து. ஆமா, இப்போ நீங்க ஒரு அரோனா வைக்கிறீங்கன்னா 2 அடி டேங்க் கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். சோ அரோனா பொறுத்து இருக்குது. இது பாருங்க, இது டேங்க் சைஸ் கிடையாது, உள்ள இருக்கிற அந்த செட்டப் என்ன மாதிரி அவங்க. அது நைஸ் क्वेश्चन. இப்போ பாருங்க ஃப்ரண்டோஸா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் பிளேன் டேங்க் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ட்ரிஃப்ட்வுட் இல்லனா கொஞ்சம் சிக்லெட் இருந்தா, சிக்லெட் இருந்துச்சுன்னா, ஏன்னா தே லைக் தட் கைண்ட் ஆஃப் செட்டப். அதுல போட்டீங்கன்னா செட் சீக்கிரமா ஆவாங்க. அந்த தன்மைக்கு பொறுத்து அவங்க கிளீனா வளர்ந்து போவாங்க. சோ இது ஆஸ்கருக்கு. பட் ஆனா மான்ஸ்டர் ஃபிஷ்க்கு போட்டா அவங்க சடனா எதனா மூவ்மென்ட் கொடுத்தா இடிச்சுக்காதுங்களா? அது சைஸ் பொறுத்து இருக்குது. சைஸ் பொறுத்தாரு. இன்னொன்னு ட்ரிஃப்ட்வுட் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஃபிஷஸ் தான் சொல்லுவேன். இது ஃப்ரண்டோஸா இல்ல உவாரு ஆர் எனி அதர் சிக்லெட் அந்த மாதிரி. சின்ன ஆஸ்கர்ஸ் மட்டும் இல்ல, இந்த டேங்க்ல பாருங்க எல்லாம் பெரிய ஆஸ்கர்ஸ் மேசிவா இருக்காங்களே. என்கிட்ட இன்னொரு டேங்க் கீழே இருக்குது, அதுலயே நான் ஆஸ்கர்ஸ் இந்த சைஸ்ல வச்சுக்கிறேன். ஓகே. இந்த டேங்க் இது பாருங்க செட்டப்ஸ். நீங்க அப்பவே கேட்டீங்களே, நான் என்னத்துக்கு அந்த ராக் வச்சுக்கிறேன் நான் இந்த டேங்க்ல. என்கிட்ட அது புதுசா ஒரு வெரைட்டி அங்க விட்டுக்கிறேன். அந்த ராக் கீழே பாத்தீங்கன்னா எல்லாம் டெட்னாய்ட்ஸ் பார்க்கலாம் நீங்க. டெட்னாய்ட்ஸ் லைக் ஹைடிங். அவங்க இனிஷியல் செட்டிங்கே ஹைடிங்ல தான் ஆகும். அந்த ராக்க தூக்குனீங்கன்னா ஆராம மெல்டிடுவீங்க. 18-19 டெட்னாய்ட்ஸ் இருக்கும். அப்படியா? அதுக்குள்ள. ஓகே. அந்த மாதிரி ஷையா இருக்க ஃபிஷ்னா ஃபீடிங் எப்படி ப்ரோ? இனிஷியல் செட்டிங் மட்டும் தான். ஓகே ஓகே ரைட். அவங்க கொஞ்ச நாள் ஆனப்புறமா you would probably not need a hiding. ஓகே. அவங்க செட் ஆன பொறுத்து. ஓகே. இத நான் இப்பதானே வந்துச்சு, அது செட் ஆகணும்னு அப்படி விட்டுக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா நீங்க ஏசியாட்டிக் லோச் இருக்குது.
இதுல ஆல்பினோ ஹெக்கிலி இருக்குது. ஓகே, இதான லோச் தான். ஆமா, இந்த சைஸ்ல ரொம்ப ரேருங்க. இதெல்லாம் 7-8 இன்ச்சஸ் இருக்கும். சின்ன பாத்துருப்பீங்க கடைகள்ல. ஓகே, இது பாருங்க, இதெல்லாம் இம்போர்ட் கோல்டுன்னு வாங்க. பெரிய பெரிய சைஸ், ஜஸ்ட் ஷோ யூ சைஸ். இது இருக்குது. இதுல கிளவுன் லோச்சும் இருக்கும். சும்மா தூக்கி காமிக்கிறதுக்கு உங்களுக்கு பாருங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எல்லாம் என்டிட்டிஸ் செட் ஆகணும். அவங்க செட் ஆன அப்புறமா தான் நாங்களே சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ யா, அப்ப இது குவாரண்டைன்ல இருக்குது. ஒரு வாரம் குவாரண்டைன் பண்ணுவோம் நாங்க. அதான அப்புறமா தான் அங்க உங்க செட்டப் பார்த்தா ஒரு கன்ஃபியூஷன் வரும், எப்படி டேங்க் வைக்கலான்னு. ஏன்னா ஒவ்வொரு டேங்க் ஒவ்வொரு மாதிரி செட். ஆமாங்க, நான் என்ன காமிக்கிறானா ஹாபிஸ்டுக்கு இந்த மாதிரியும் நீங்க செட்டப் பண்ணலாம். ஓகே, அதுதான் ஏம். வெறும் ஒரே மாதிரி டேங்க் வச்சுன்னு ஐ டோன்ட் வாண்ட் கன்ஃபியூஸ் தெம். இப்ப பாருங்க எல்லாரும் 5-2x2 வாங்க. 5-2x2ல இந்த மாதிரியும் பண்ணலாம். நீங்க இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் பாத்துருப்பீங்க இந்த மாதிரி. ரொம்ப ஆமா, சோ அந்த மாதிரி டேங்க்ஸ் வச்சிருப்பேன். இங்க பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா கியூப் செட்டப். ஓகே, கியூப் டேங்க்ஸ்ல பண்ணோம்னா இது வந்துட்டு 3 இது மட்டும் தான் 2. ஓகே, சோ அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இது கியூப் செட்டப் தான். ஓகே, இது 4 feet cube setup. அது 6 feet ultra clear setup. ஓகே, இது 7 feet, 2 feet, 3 feet setup. ஓகே, so each and every setup is different. நீங்க பாத்தீங்களா? ஓகே, ரைட். சோ உங்களுக்கு பிடிச்ச செட்டப்னா எது சொல்வீங்க? டேங்க் சைஸ் கேட்கல, உள்ள இருக்கிற இன்டீரியர்ஸ் எந்த மாதிரி வச்சா பிடிச்சதா அது பண்ணிக்கிறது. so you have it live இல்லீங்களா? எனக்கு பாண்ட் தான் பண்ணணும்னு இருந்துச்சு. அது நான் பண்ணி இருக்கிற பாண்ட்னா கீழே இல்ல, இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்தேன் இல்ல நீங்க வீடியோ. இப்போ இதெல்லாம் செகண்ட் ஃப்ளோர்ல யாரும் பண்ணறதுக்கு தைரியம் காட்ட மாட்டாங்க. ஆமா, தண்ணி லீக் ஆகும், எல்லாரும் பயப்படுவாங்களே லோடு. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு பொறுமையா எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிருந்தது. ஓகே, சோ லோடும் ஜாஸ்தி இருக்கும் இதெல்லாம். ஓகே, இது என்ன ரீசன் ப்ரோ? இவ்வளவு தூரம் கட்டியிருக்கீங்க, ஜம்ப் பண்ண கூடாது, மேலையும் க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, பட் ஆனா தண்ணி லெவல் கம்மியா வச்சிருக்கீங்க. ஏன்னா செகண்ட் ஃப்ளோர் வெயிட். நான் இவ்வளவு லோடு செகண்ட் ஃப்ளோர்ல ஏற்றி தாங்குதுன்னா எங்க அப்பாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவ்வளவு நல்ல மேஸ்திரியை கொடுத்து பில்டிங் பண்ண வச்சுக்கிறாரு. ஓகே, இவனுங்க என்ன எல்லாம் உங்களையே பாக்குறாங்க பாருங்க. ஒருத்தவங்க நேரம் இல்ல, உங்களை நோக்கி தான் அவங்க சாப்பாடுக்கு தான் நோக்கி இருக்கிறாங்க. என் மேல பாசம் இல்ல அவங்களுக்கு. ரைட்டு. இதே நான் உங்க இடத்துல இருந்தேன், என் மேல அவ்வளவு பாசம்னு சொல்லியிருப்பேன். எல்லாம் பார்க்கணும். நீங்க என்னைக்குன்னா பெங்களூர் விசிட் பண்றீங்கன்னா, நீங்க வேற இடத்துல பாக்குறீங்கன்னா ஒரு வாட்டி என் கடைக்கு விசிட் பண்றேங்க. கண்டிப்பா. நான் யாருக்கும் சார்ஜ் பண்ண மாட்டேன். ஒரு சில விஷயம் வந்து நேர்ல தான் நம்ம பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். வீடியோல ஆக்சுவலா இந்த மேசிவான சைஸ்ல தெரியாது. அதுதான் ஒரே பிரச்சனை. எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு. இதெல்லாம் சூப்பர் சைஸுங்க. நீங்க ஆக்சுவலா பக்கத்துல நின்று கை விரிச்சு காட்டுங்க. இதெல்லாம் சூப்பர் சைஸஸ். ஓகே, பாருங்க என் கைக்கு மேலே இருக்கும். இந்த அரோனாஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் பிக். ஓகே, இவங்க எல்லாம் இப்போ வந்துருக்கிறாங்க. பியூட்டிஃபுல் சைஸஸ் இவங்க. என்கிட்ட இன்னொரு ஃப்ளோரும் இருக்குது. ஐ ஷோ யூ சம் மோர் ஃபிஷஸ். ஓகே, அது பொறுத்து இஃப் யூ ஹேவ் எனி क्वेश्चंस வித் யுவர் பெர்மிஷன், நீங்க என்ன क्वेश्चन இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. என் கையில ஆவற வரைக்கும் நான் ஆன்சர் பண்றேன். தெரியலன்னா சேக் பண்றேன். எனி விச் இஸ் ஆன்சர் பண்ணுவேன். என்கிட்ட அது மட்டும் இல்ல, பாருங்க கேட்ஸ், டாக்ஸ் எல்லாம் நான் பண்ணுவேன். ஒரு பேர் கொக்கோன்னு. என்ன கேட் சொல்லுவாங்க? இது பெர்ஷியன் கேட். பெர்ஷியன் தான். என்கிட்ட ஹிமாலயன் கிடைக்கும், பெர்ஷியன் கிடைக்கும், மைனிக் கூன் கிடைக்கும், பெங்கால் கேட் கிடைக்கும். விளையாண்டுன்னு உள்ள போனது. பெட்ஸ்ல என்னென்ன பண்றீங்க? ஃபிஷ் தாண்டி பேர்ட்ஸ் பண்ணுவேன் நானு. ஓகே, எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ். ஓகே, நான் அதுவும் காமிக்கிறேன் இந்த வீடியோல. நாட் ஆல் பேர்ட்ஸ், ஒன் ஆஃப் மை பெட் இருக்குது, மாயான்னு இருக்கு. ஐ வில் இன்ட்ரோ듀ce her to you. எந்த அளவுக்கு ப்ரோ உங்களுக்கு Black கலர் பிடிக்கும்? எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்தாலே தெரியுது, அதான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இங்க அது இதுலயும் என்கிட்ட டிஃபரெண்ட் ஸ்பீஷீஸ்ங்க. இவங்க பாத்தீங்கன்னா ரேர் வெரைட்டி சிக்லெட்டுங்க. இவங்க என்ன காலனி சிக்லெட்னுவாங்க. பிளாக்ல ஒயிட் ஸ்பாட்ஸ் வர்ற சிக்லெட். ப்ளூ அகாரா, எலக்ட்ரிக் ப்ளூ அகாரா, ஷார்ட் பாடி ஃப்ளவரான். ஓகே, இது ஃபயர் மவுத் சிக்லெட். ஓகே, சோ இதுல பேரட், செவரம்ஸ் சின்னது. ஓகே, எல்லாம் கிடைக்கும் என்கிட்ட. மான்ஸ்டர் டேங்க்ல நம்மளால ஃப்ளவரான் ஆட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியுங்க. ஆனா உங்க டேங்க் சைஸ் பொறுத்து இருக்குது. ஆமா. அப்புறமா இந்த ஃப்ளவரான்ல எல்லா ஃப்ளவரானும் வந்துட்டு பொறுத்து போகாது. டூ அக்ரெசிவ் ஃப்ளவரான்ஸ் அவங்கள நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அது மீனோட அக்ரெஷனை பொறுத்தும் இருக்கு. ஆமாங்க.
இங்க பாருங்க என்கிட்ட பேசிங்ல வேற வேற சைஸ்ல இருக்கும். பக்கெட்ல போட்டு காமிக்கிறது என்னத்துக்குன்னா உங்களுக்கு சைஸ் தெரியட்டும். கையில எடுத்து காட்டு. ஆமா, இது பாருங்க இந்த சைஸ்ல எல்லாம் ரொம்ப பேர் தேடுவாங்க. என்கிட்ட பெரிய அரோனா இருக்குது அந்த மாதிரி அவங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி சைஸ்லயே என்கிட்ட பேஸ் இருக்குது. இல்ல பாருங்க இதெல்லாம் ரேர் வெரைட்டி. அகைன் இந்த போகோ இருக்குது, அசூல் இருக்குது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இல்ல. இது ஒரே ஷாப்ல இவ்வளவு வெரைட்டிஸ் பாக்குறதுக்கு முடியாது. ஏன்னா ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. நான் இதுலயே போக்கஸ்டா இருக்கிறது. என்கிட்ட ரொம்ப கஸ்டமர் பேஸ் இருக்குது. ஐ கீப் மூவிங் மை ஃபிஷஸ் குவிக்லி. சோ ஐ கீப் சோ மச் அண்ட் எங்க மெயின்டெனன்ஸ் ஹெவி. ஐ ஹேவ் too many boys maintaining this. So நல்லா நடந்துன்னு இருக்குதுங்க. யூசுவலா உங்க பாண்டுக்கு எத்தனை நாளைக்கு வரைக்கும் தண்ணி மாத்துவீங்க? That's a good question. அந்த பாண்டுக்கு ஃபில்ட்ரேஷன் பத்தியே நான் பேசல பாருங்க. அதுக்கு மேல நான் சம் ஃபில்ட்ரேஷன் தான் பண்ணிக்கிறேன் அந்த ட்ரம்ல. ஐ டோன்ட் வாண்ட் டு இன்வெஸ்ட் கிரேசி. அங்க சம்பிள் என்ன இன்வெஸ்ட்மென்ட், அங்க கிளீனிங் தானே. சோ பொறுத்துன்னு சொல்லிட்டு அந்த ட்ரம்லயே நான் ஃபுல் செட்டப் இருக்குது. அங்க கிளீன் ஆகும். நல்ல மோட்டர் போட்டுக்கிறேன். போட்ட பியூட்டிஃபுல் சம் மோட்டருங்க. அது இங்க இருந்து சக் அவுட் பண்ணிட்டு அங்க கிளீனிங் ஆகி சோ அந்த ட்ரம் வந்துட்டு எவ்ரி 1.5 month நான் கிளீன் பண்ணுவேன். I change the media only. யூசுவலா சம்ப் செட் பண்ணிட்டா அத வந்து கிளீன் பண்ற வேலையே இல்லன்னுவாங்களே. இல்ல அந்த மாதிரி இருக்குது. ஆனா ஏன் ஃபிஷஸ் பாருங்க பயோலோட் ரொம்ப இருக்கும். இவங்க எவ்வளவு சாப்பிடுறாங்க இல்லையா. அதுவும் நான் போடுறது சிக்கன் ஹார்ட் ப்ரான்ஸ் அதுல இருந்தும் ரொம்ப என்ன சொல்லுவாங்க டர்ட் கழிவு. So I have to clean at least the sponge. சம்ப்ல இருந்து வாட்டர் இங்க வருதா? ஆமாங்க. அதே அவங்களுக்கு ஏரியேஷனா நடக்கும். சம்ப்ல இருந்து கொட்டுற வரையே இல்ல, ஃபோர்ஸா இருக்கு. ஆமாங்க. வேரியேஷன் வேற எதுவும் வைக்கல. அதுதான் அது ஒன்னேதான். ரைட். இந்த ஃப்ளோர்ல கவர் பண்ணிட்டோமா அப்புறம் இல்ல இன்னும் என்கிட்ட ரொம்ப இருக்குது. எல்லா டீடைலா போடுறதுல அந்த டேங்குக்கு போய் பாருங்க. வேணும்னா சென்னாஸ்ல சின்ன வெரைட்டி பார்க்கணும்னா இந்த டேங்க்ல இருக்குது. அது சென்னா மைக்ரோ பெல்டேஸ்னுவோம். இதெல்லாம் ரொம்ப ரேர் வெரைட்டி. சென்னாஸ் ஜெயண்ட் ஸ்னேக்கட் கூட கூப்பிடுவோம். நேம்லயே மைக்ரோன் இருக்கு. இது சைஸ் சின்னதா வருமா? இல்லையா ஜெயண்டா வளரும். பேரு வெரி ஜெயண்ட் 4-5 feet வளருங்க. பியூட்டிஃபுல் ஃபிஷஸ். சென்னாஸ்மே கொஞ்சம் growth ஸ்லோவா தான் இருக்குமோ? இல்ல இந்த மாதிரி சென்னாஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட் growth இருக்குது. சென்னாஸ்ல வெரைட்டி பொறுத்து இருக்குது growth rate. அதுல கோல்டன் கோப்ரா, ஸ்டிவார்டி ரொம்ப வெரைட்டி இருக்குதுங்க சென்னாலையும். சோ அது பொறுத்து போகும் அவங்க growth rate. மரைன் ஃபிஷஸ்க்கான டேங்கோ அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல மரைன் இல்ல. ஐ ஒன்லி டூ ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ்ங்க. இதுல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் இம்போர்ட்டட் பியூர் இம்போர்ட்ஸ். தைவான் இம்போர்ட்ஸ் கூப்பிடுவோம். இதுல பாத்தீங்கன்னா அரோனாவே 2 feet கோல்டன் ஹெட் கிராஸ் பேக். இந்த மாதிரி அரோனாவும் என்கிட்ட கிடைக்கும். என்ன சைஸ்ல வேணுமோ கிடைக்கும். அரோனாஸ்ல எல்லாமே பண்றீங்களா இல்ல ஸ்பெசிபிக்கா இந்த டைப் தான் கிடைக்கும் இருக்கா? ஆமாங்க, ஸ்பெசிபிக்கா எல்லா அரோனாவும் பண்றேன். எல்லாமே சில்வர்ல இருந்து பிடிச்சி என்ன அரோனா வேணாலும் கிடைக்கும். கஸ்டமர் ரேஞ்ச் பொறுத்து தான். சோ ஹை ரேஞ்ச்லயே வரும் அரோனாஸ். இஃப் யூ நோ சூப்பர் ரெட் அது காமிக்கிறேன். ஐ ஹேவ் இட் இன் a different tank. இதுல பாருங்க ஸ்டிங்கரேஸ் இருக்குது, இதுல ஃபிளாக் டெயில் இருக்குது. இதெல்லாம் இந்த சைஸ்ல ரொம்ப கஷ்டங்க. இதெல்லாம் 10 inch பிளஸ். இது அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் 9-10 inches இருக்கும். ஆனா பத்தாதுல ஸ்டிங்கரேக்கு இந்த டேங்க். ஆமா, இது நான் as I said நான் செல்லருங்க. I sell it off real quick. இப்போ இது ஜஸ்ட் குவாரண்டைன் டேங்க் மாதிரி. ஓகே. இதுல ஸ்டிங்கரே இல்லையோ யாருக்கிட்டங்க? உங்க கலெக்ஷன்ல? என் கலெக்ஷன்ல இல்லங்க. அந்த டேங்க்ல ஸ்டிங்கரே விட முடியாது. எனக்கு வருத்தமா இருக்கு உங்க கலெக்ஷன்ல எதனா இல்லனா. என்கிட்ட இன்சி பிளாக் டைமண்ட். ஓகே. I recently sold it off. ஓகே. இது yellow king kong பெரட்டோ. ஆமா, yellow tiger king kong இதுங்க. ஓ ரைட். இது king kong pure king kong இது. ஓகே ஓகே. இது பியூர் கிங் காங். டாலர்ஸ் பாருங்க பெரிய சைஸ்ல. ஓகே. ஜியோஃபேகஸ் வெரைட்டிலேயே என்கிட்ட 70 இருக்குது. ஓகே. ஆல்பைனோ ஹெக்கிலி அதுல ரொம்ப வெரைட்டிஸ் வருங்க. ரெட் ஹெட் டோபோஜஸ். இப்ப மேல பாண்டுக்குலாம் வந்து நீங்க சிக்கன் ஆட் போடுவீங்க. இந்த கிளாஸ் டேங்க்ல சிக்கன் ஆட் போட்டா ரொம்ப கண்டாமினேட் ஆகாதா வாட்டர்? ஆமா, சோ பொறுத்து போகும். இந்த டேங்க்குக்கு நான் ட்ரை ஸ்ட்ரிம்ஸ் அந்த மாதிரி ஃபுட் தான் கொடுப்பேன். சோ இவனுக்கு மட்டும் ப்ரான்ஸ் போட்டுனுக்கிறேன்.
ஓகே. he likes prawns. So இது ஸ்டிங்கரேஸ்க்கு சிங்க் ஆகணும் ஃபுட் பேசிக்கலி. ஓகே. ஸோ அதுக்கு தான் ப்ரான்ஸ், இல்லைன்னா அதுக்கும் நான் சிக்கன் ஆட்டே கொடுத்துட்டு இருப்பேன். ஓகே. ஒரு சில ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம பெல்லட்டே ட்ரெயின் பண்ண முடியாது, அது மாதிரி தான் ஸ்டிங்கர் இல்லைங்க. யூ கேன் ட்ரெயின் பெல்லட்ஸ், ஆனா சிங்கிங் பெல்லட்ஸ் தான் ட்ரெயின் பண்ண முடியும். ஓகே. இவங்க மேல வந்து ஃப்ளோட்டிங் பெல்லட்ஸ் சாப்பிட முடியாது, அதுவும் ட்ரெயின் பண்ணலாம், ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ சிங்கிங் தான் 90%. 90%. ஓகே. ஆக்சுவலா எல்லோ பேரட் வந்து இப்பதான் நான் பாக்குறேன். எல்லோ என்கிட்ட ரொம்ப ஸ்டாக் இருந்துச்சுங்க, எல்லாம் காலி ஆயிடுச்சு. இதுக்கு பாத்திருக்கேன், இந்த அளவுக்கு எல்லோ டோனா பார்த்தது இல்ல. தாய்லாந்து போயிருந்தப்ப அங்க பார்த்தேன். தைவான் அங்க தான், இதெல்லாம் ப்ராப்பர் தாய்லாந்து இம்போர்ட்ஸ், தைவான் இம்போர்ட்ஸ். தாய்வான். ஓகே. ஸோ இம்போர்ட்டட் ஃபிஷஸ் ஆக்சுவலி பிரைசிங் ஹையா இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் ஃபிளாக் டெயில்ஸ் இந்த சைஸ்ல எல்லாம் சூப்பர் எக்ஸ்பென்சிவ் இருக்கும். ஓகே. ஸோ கஸ்டமர்ஸ் சைஸ் பொறுத்து தான் பிரைசஸ் போகும். இது அவங்க புரிஞ்சுக்கணும் கஸ்டமர்ஸ். ஓகே. இது ஸ்டோன்ஸ் வந்து சும்மா தான் வச்சிருக்கீங்களா? ஆமா, இது ஒரு சும்மா அவங்களுக்கு என்னன்னா ஹைடிங் பண்ணோமா அந்த மாதிரி வச்சுக்கிறேன். பிகாஸ் பேரட்ஸ் தே டென் டு ஃபைட். பாருங்க இப்பவே ஒருத்தர் போருக்கு போயிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் ஹைடிங் வைக்குவேன், ரொம்ப அக்ரேஷன் இருந்துச்சுன்னா. இல்ல ஒன்னொன்னு டிஃப்ரெண்ட்டுங்க. இவன் சாண்டா கிளாஸ் பேரட். பேரட் தானா? இது என்ன ஃபிஷ்னு கேட்க வந்தேன். சாண்டா கிளாஸ் இதுல டிஃப்ரெண்ட் பேரட்ஸ். இது டைகர் பேரட். இந்த ஸ்ட்ரைப்ஸ் பாத்தீங்களா, அதுக்கு தான் டைகர். எல்லா நேமுக்கு ஏத்த மாதிரி அப்படியே இருக்கு. இந்த ஸ்டிங்கரையும் டிஃப்ரெண்ட் ஸ்டிங்கரேங்க. இது பேர்ல் ஸ்டிங்கரே, நார்மல் ஸ்டிங்கரேஸ் இல்ல. இது ஓகே. ஓகே. பேர்ல் ஸ்டிங்கரே வந்துட்டு கொஞ்சம் ரெப்யூட்டட்ல வரும். ஓகே. இருக்கிறதுல ஸ்டிங்கரே உங்ககிட்ட ஆரம்ப விலை அப்படின்னா எவ்வளவு சொல்வீங்க? இது டிபெண்ட்ஸ்ங்க, அந்த மார்க்கெட் பொறுத்து இருக்கும் பிரைசிங். நான் விக்கிறது வந்துட்டு 4500ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படியா? சைஸ் பொறுத்து தான் போகும். சைஸ் பொறுத்து. இது ஹோல்சேல் டிஃபரெண்ட், ரீட்டைல் டிஃபரெண்ட் பிரைசிங். நான் சொன்ன பிரைசிங் வந்துட்டு ஸ்டார்டிங் ரீட்டைல் ஸ்டார்டிங் ரேஞ்ச். சோ ஒரு டைம் அந்த சைஸ்ல கிடைக்கலன்னா பிரைசஸ் சேஞ்ச் ஆகும். ரைட் ப்ரோ. அடுத்து போலாங்க. என்ன ப்ரோ, அந்த ஃப்ளோருக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஆமா, இங்க தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலி. சோ இதெல்லாம் அப்போ டிஸ்ப்ளே டேங்க். சோ இதெல்லாம் பாருங்க, ஐ ஹேவ் பிக் ஃபிஷஸ். திருப்பி பிக் சைஸ் கோராமீஸ், பிக் சைஸ் ஆஸ்கர்ஸ். ஓகே. பிக் சைஸ் ரெட் டெயில் கேட்ஃபிஷ். ரெட் டெயில் ஆஸ்கரோ? ஆமா, வெல் டெயில் ஆஸ்கர்ஸ். ஓகே. ஸோ எல்லா சைஸ்லயும் என்கிட்ட ஃபிஷஸ் இருக்குதுன்னு சொன்னேன்னா பாருங்க, இதுல 10 இன்ச்ல இருந்து 11, 12 இருக்குது. ஓகே. பெரிய சைஸ் ஷார்க் தேடின்னு இருப்பாங்க, அவங்களுக்கு ஷார்க். ஓகே. இதுல நான் வந்த உடனே ஒன்னு நோட் பண்ணேன். என்னங்க? எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு? ஆமா, ஷெவல் நோஸா? எஸ். ஆமா, அவன் ஆக்சுவலி டிஃபார்ம் ஷெவல் நோஸ் இஸ் நாட் ஃபார் சேல். ஐ கெப்ட் இட் இன் மை கலெக்ஷன். ஓகே. ஓகே. எனக்கு டிஃபார்ம்டு கலெக்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். இல்ல ஆக்சுவலா அது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறது. ஆமா, ரொம்ப அழகா இருக்கு, டிஃபரெண்டா இருக்குது ஆக்சுவலி. அது இந்த பக்கம் வர்றப்ப நான் கிளிப்பிங் எடுத்து ஆட் பண்றேன். ரொம்ப அழகா இருந்துச்சு அது ஃபேஸ். இது நைஃப் ஃபிஷ். நைஃப் ஃபிஷ்ல பெஜான் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வரும் என்கிட்ட. ஒன் ஆஃப் த வெரைட்டி இதெல்லாம் ரேசர் நைஃப், காமன் வெரைட்டி. என்கிட்ட கிளவுன் நைஃப் வரும், ராயல் நைஃப் வரும். ஓகே. இப்ப மான்ஸ்டர் ஃபிஷ்ல இது கஷ்டமானது, பிகினருக்கு சூட் ஆகாது அப்படின்னா எது சொல்றீங்க? கஷ்டமானதுன்னா மான்ஸ்டர்னாலே கஷ்டம் தான். இது கஷ்டம் இல்லாத மீன் மான்ஸ்டர்ல இல்ல. சுலபமா வளர்த்தணும்னா நல்லா சாப்பாடு போடணும். நீங்க மான்ஸ்டர் ஃபிஷ் வாங்கிட்டு சாப்பாடு போடாம இருந்தா அது சத்துரும். ஓகே. சோ நீங்க சின்ன மீன் வளர்த்துற மாதிரி கொஞ்சம் பெல்லட்ஸ் போட்டெல்லாம் வளர்த்த முடியாது. இது ரெட் டெயில் கேட் வளர்த்தணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா சோ அதுக்கு ஒரு 2 மந்த்ஸ்ல என்ன இருக்கணும்னா, ஒன்னு டேங்க் சைஸ், ரெண்டாவது அதுக்கு குடிக்கிற சாப்பாடு. பேசிக்கலி இது மான்ஸ்டர்ல தப்போம். பிகினர்ஸ் சொன்னீங்களே, அதுக்குதான் நான் இங்க கூப்பிட்டு வந்துட்டேன். பிகினர்ஸ் எல்லாரும், நான் ஆகட்டும் நீங்களும் ஆனாலும் கூட ஃப்ளவரான்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்றது யூசுவல். ஆமா ஆமா. சோ ஃப்ளவரான்ஸ் இல்ல அரோனாஸ், ஃப்ளவரான்ஸ் பிரைஸ் பாருங்க, அவ SRM பண்ணுவோம், சூப்பர் ரெட் மங்கி. ஓகே 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 ஓகே. சோ அதுலயும் வெரைட்டிஸ் இருக்குது. இது எங்க ஏரியால இருக்கிற பசங்க, இங்க இருக்கிற பசங்க எல்லாம் சின்னதுல இருந்து வளர்த்தணும்னுவாங்க. ஓகே. ஃப்ளவரான்ஸ் ஆகட்டும், சின்ன அரோனாஸ் ஆகட்டும், அல்பைனோ சின்ன அரோனா. அல்பைனோல ஓகே. இதெல்லாம் பாருங்க 2000 ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இல்ல இவன் நல்லா குட்டி பையனா இருக்கான். ஏதோ வீடியோல பாக்க ஏதோ ராட்சச மீன் மாதிரி தெரியுது. விரல் சைஸ் தான் இருப்பாங்க. இதெல்லாம் பாருங்க, நான் 80 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃப்ளவரான்ஸ். ஓகே ஓகே. கேட்டரிங் டு த கஸ்டமர் இல்லையா, எல்லா பிரைசஸ் பொறுத்து பாருங்க. பீட்டாஸ் எல்லாம் என்கிட்ட
ஆல்மோஸ்ட் எல்லா கலெக்ஷனும் இருக்கும். பெட்டாஸ் பீட்டாஸ் ஆக்சுவலா நீங்க வீடியோஸ் பார்த்தது இல்ல, பெட்டா பிரீடரா இருந்தவன் நான். அப்படியா? ஃபார்மே அதுக்காக தான் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணேன், பட் ஒர்க் அவுட் ஆகல. எல்லாருக்கும் பொறுத்து வராது எல்லா பிசினஸும். இதுல என்கிட்ட பிளான்டேஷன்ல ரொம்ப பேர் தேடின்னு இருக்குவாங்கல்ல, அவங்களுக்குன்னா கப்பீஸ் டிஃப்ரெண்ட்ல. இதுல பாருங்க கோல்டன் ஆல்கேட்டர்ஸ் எவ்வளவு குவான்டிட்டில இருக்குது. அந்த டிரான்ஸ்பரண்டா இருக்க ஃபிஷ் என்ன சொல்லுவாங்க? தாய்லாந்து கிளாஸ் ஃபிஷ்னும். கிளாஸ் ஃபிஷ். ஓகே. அதுக்கு வார்ம்ஸ்லாம் ஃபீட் பண்ணா அப்படியே தெரியும்ல? ஆமா ஆமா, இட்ஸ் a very beautiful fishing. அது இருக்கிறதே தெரியாது. ஓகே. ஃபிஷ் டேங்க்ல அவ்வளவு தலை மட்டும் தான் எனக்கு தெரியுது. கப்பீஸ். இதுல ராம்ராசின். இப்ப இத பார்த்தா உங்களுக்கு இத வளர்க்கலாம் ஆசை இருக்கா, இல்ல இது மீனுக்கு இது உணவு தான் அப்படின்னு? நான் நீங்க சொன்னீங்களா பீட்டா பிரீடர்னு, நான் வந்துட்டு மான்ஸ்டர் ஃபிஷ்ஷோட டை ஹார்ட் ஃபேன். நாங்க கப்பீஸ், மோலிஸ், கோல்டு ஃபீடிங் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இது என் கஸ்டமர்ஸ் கேட்டர் பண்றதுக்கு. ஓகே. சோ யா, இது என்ன? இது ராம்ராசின், ஜெர்மன் ராம்ஸ். இதெல்லாம் பிளான்டேஷன் வெரைட்டிங்க. சோ பிளான்டட் டேங்க்ஸ் பண்றவங்க தேடின்னு இருப்பாங்க இந்த மாதிரி வெரைட்டி. இதெல்லாம் பாருங்க டுவார்ஃப் குராமிஸ். குராமிஸ்ல ஆக்சுவலா வந்தோடனே நோட் பண்ணேன், இது என்ன? பாரடைஸ் பாரடைஸ் குராமி தான். ஓகே. இதுல ஃபீமேல் பீட்டாஸ் இருக்குது. சோ நீங்க சொன்ன மாதிரி எங்க ஏரியாலயும் எங்க பசங்க எல்லாம் பிரீடர்ஸ் ஆகணும்னு துணிச்சலா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபீமேல் பீட்டாஸ். இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடா மான்ஸ்டர் ஃபிஷ்ல இருக்கீங்க. ஆமா, அது ஒரு க்ரூம் பண்ணி வளர்த்துட்டே இருப்போம். ஒரு செக்ஷனுக்கு நான் இந்த வீடியோல காமிக்கல, அது நான் க்ரூமிங்கும் பண்ணி இருக்கிறேன். சின்ன சைஸ்ல இருந்து ஒரு சின்ன சைஸ்ல இருந்து பெருசு பண்ணி விக்கிறோம். ஓகே. இந்த நீங்க சின்ன சைஸ் பீகாக் பேஸ் எல்லாம் பாத்தீங்க, அந்த சைஸ்ல இருந்து இப்ப நான் ஒரு பக்கெட்ல காமிச்சேனே, அந்த சைஸ் எல்லாம் நாங்களே செக்ஷன் காட்ட முடியாதுங்களா? காமிக்கலாம், அது இன்னும் செட்டப்ல இருக்குது. அடுத்த டைம் நான் ஃபுல் செட்டப்ஸே காமிக்கிறேன். ஓகே ஓகே. இப்ப நான் வந்து மான்ஸ்டர் ஃபிஷ்க்கு பிகினர் தான் ப்ரோ. ரொம்ப ட்ரை பண்ண வளர்க்கறதுக்கு, பட் எல்லாமே இறந்துருச்சு. பிகினர்ஸ் பண்ணக்கூடியது இந்த ஃபுட்டு சொன்னீங்க, இடம் சொன்னீங்க, அதை தாண்டி வேற எதனா டிப்ஸ் சொல்ல முடியுமா? ஃபில்ட்ரேஷன். எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா நல்ல ஃபில்ட்ரேஷன் இருக்காது. ஓகே. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, மீனை எடுத்துன்னு வர்றாங்க, ஒரு தொட்டி இருக்குது, அதுல தண்ணியா ரொப்பி விட்டுடுறாங்க. ஓகே. ஏரியேஷன் மட்டும் குடுக்குறாங்க. நான் பண்ண தப்பு. அப்ப என்ன ஆகும், அது இப்ப நாம அதுக்கு சிக்கன் ஆட் போட்டுடுறோம், தண்ணி கலீஸ் ஆகுது. அது இப்போ ரீசைக்கிள் ஆயின் இல்ல தண்ணி, நீங்க அதே தண்ணியில மீனை ரொம்ப நேரம் விட்டுடுறீங்க. அமோனியா கிரியேட் ஆகும், மீனுக்கு ப்ராப்ளம் ஆகும், சேஞ்சஸும் பண்றது இல்ல, வாங்கி விட்டதா முடிஞ்சிருது வேலை. சோ இந்த மான்ஸ்டர் ஃபிஷ் கீப்பிங் ஹாபினா ரெகுலர் சேஞ்சஸ் பண்ணணும். தண்ணிய நல்ல ஃபில்ட்ரேஷன், சம்பே வாங்கி போடுங்கன்னு சொல்ல, என்ன ஃபில்ட்ரேஷன் இருந்தாலும் அத கிளீனா மெயின்டைன் பண்ணும். ஓகே. சோ பவர்ஃபுல்லான டேங்க்குக்கு ஏத்த மாதிரி பவர்ஃபுல்லா ஃபில்ட்ரேஷன் இருக்கணும். ஓகே. இப்போ புரியுது என்னன்னு எனக்கு மிஸ் ஆச்சு. அதே மாதிரி கிரேசியான டெப்த் ஆயிருக்கா ப்ரோ? அதாவது இந்த மீனை சாப்பிடணும்னு எதிர்பார்க்கறது, ஆனா சாப்பிட்டுச்சு அந்த மாதிரி. அதுதான் ஆகுறது எங்க ஹாபில. நானு என்ன சொல்றது, பட்டு வளர்ந்தவன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபிஷ்ஷும் என் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் பேசுவேன், வேறவங்க சொல்லி பேசுறது இல்ல. நான் எனக்கு ஆயிருக்குது, ரொம்ப வாட்டி ஆயிருக்குது. நான் ஒரு அரோனா வளர்த்துன்னு இருக்குமோ எனக்கு தெரியாம நான் எடுத்துன்னு வந்து சின்ன மீனை விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நாள் மீன் காணாம போயிருக்குது. அரோனா சாப்பிட்டுச்சோ எங்க போச்சுன்னே தெரியாத இருக்கு. அரோனா வந்து ஒரு சின்ன விஷயம் சாப்பிடுறது ஒரு கிரேசியான விஷயம் கிடையாது. நான் இன்னொன்னு சொல்றேன், நான் மேல ஒரு செட்டப் ஸ்டார்ட் பண்ணப்போ பெரிய டேங்க் பாத்துக்கிறீங்களே, அங்க என்கிட்ட இவ்வளவு பெரிய ஒரு ரெட் டெயில் கேட் ஃபிஷ் இருந்துச்சு. ஓகே ஓகே. கூட நான் ஒரு 18 அரோனா விட்டுருந்தேன். 18 அரோனா? 3 அரோனா காணாம போச்சு. ஓகே. 18 அரோனாவும் 1.5 அடி அரோனாங்க. அந்த சைஸ்ல இருக்கிற அரோனாவை சாப்பிடுன்னு நான் நினைச்சு பாக்கல. ஓகே. சோ இட் ஹேப்பன்ஸ். அந்த மாதிரி ரொம்ப வாட்டியா இருக்குது. ஒரு சின்ன வீடியோ காட்டுவா ப்ரோ? காட்டுவா. ஷியோர் ஷியோர். ஆன் பண்ணி பாருங்க ப்ரோ. நான் சொன்னதுதான், ஆனா நான் பாக்கல, எது மிஸ்ஸிங் தான். இது எக்ஸாக்டா போச்சு பாருங்க. இல்ல ஆக்சுவலா சின்ன அரோனாலாம் கிடையாது, அதுக்கு ஈக்குவல் ஃபிஷ் தான். மவுத் பெருசா இருக்கும். உங்களுக்கு இந்த என்கிட்ட அந்த ஃபிஷ் இப்ப ஸ்டாக்ல இல்ல, கல்பர் கேட் ஃபிஷ்னு வருங்க. அது பொட்டன்ஷியல் என்னன்னா, ஃபிஷ் இந்த சைஸ்ல இருந்தாலும் இந்த சைஸ் இருக்கிற ஃபிஷ்ஷும் முழுகிடும். அந்த மவுத் தான் ஃபிஷ். ஓ, கிரேசி பிரெடேட்டர்ஸ் இருக்காங்க கேட் ஃபிஷஸ். கேட்ஃபிஷ்ல உங்களுக்கு கூன்ஸ் கேட்ஃபிஷ்னுவாங்க, மேன் ஈட்டர் கேட்ஃபிஷ்னு கூப்பிடுவாங்க. 6 அடி இருக்கிற மனுஷனை கூட முழுக முடியும். அந்த மாதிரி இருக்குது ஃபிஷஸ். ஓகே.
இதுல என் சாஃப்ட் செக்ஷனுங்க இது. ரொம்ப பேர் தேடின்னு இருப்பாங்களே கோயி வேணும், எங்கிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பட்டர்ஃப்ளை, கோயி, இந்த பிடிச்சி எல்லா டைப் கபூட்டா. இது ஒரு 8 feet டேங்க், அது ரொம்ப பெரிய டேங்க். அதுல வச்சிருப்பேன். மூலிஸ், ரெகுலர் வெரைட்டிஸ், ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங். இதுல பாருங்க டெட்ராஸ். எல்லா டைப் வெரைட்டிஸும் என்கிட்ட இருக்கு. இதெல்லாம் ஃபீடிங். இதெல்லாம் நான் 100 rupees டசன் அந்த மாதிரி குத்துருவேன். கஸ்டமர்ஸ் மெயின்லி மான்ஸ்டர் ஃபிஷஸ் இல்லையா, அவங்களுக்கு ஃபீடிங், பாப்ஸ், கப்பீஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், லாப்ஸ்டர்ஸ். உங்களுக்கு மான்ஸ்டர் ஃபிஷ்லே அதிகமா எனக்கு இது மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா எந்த மீன் சொல்வீங்க? எனிடே ஆஸ்கர்ஸ், அரோனாஸ், பேரட்ஸ், இவங்கெல்லாம் ஈஸி மூவ் எனக்கு. எவ்ரி டே மூவ் ஆகும். சோ இப்போ சென்னா கிரேஸ் வந்துக்குது. சோ சென்னா இஸ் குவிக்லி மூவிங். ஆலிகேட்டர். சோ இதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பர் மான்ஸ்டர் ஃபிஷ், ரெகுலரா மூவ் ஆயிட்டு. ரெட் டெயில், கேட் ஃபிஷஸ். ஓகே. இப்போ நீங்க சொன்ன இந்த லிஸ்ட்ல இருக்க மீன்லாம் பிகினருக்கு சூட் ஆகுமா? ஆகுங்க. சோ பிகினருக்கு மெயினா புரிஞ்சுக்கணும்னா அவங்க சைசஸ் ஆஃப் த ஃபிஷஸ் என்ன மேட்ச் பண்ணணும், எல்லாத்து கூட என்ன விடலாம், அது தெரிஞ்சுக்கிட்டு தான் விடணும். இப்போ என்கிட்ட காசு இருக்குது, ஒரு 3 மீன் வாங்கி விட்டுடுறேன், அது தப்புங்க. எல்லா மீன் கூட எல்லா மீன் இருக்கலாம், அது தெரிஞ்சுக்கிட்டு விடணும். நாங்க இது மட்டும் இல்லைங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க அப்புறம் தப்பா தெரிஞ்சுக்க போறாங்க. ஒன்லி ஃபிஷஸ் இல்ல, ஐ டூ A to Z. ஓகே. ஸோ ஆக்சசரிஸ், அக்வேரியம்ல டாப்ஸே பாருங்க, கிட்ட டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல, டிஃப்ரெண்ட் செட்டப்ஸ்ல அக்சசரிஸ் அங்க பார்த்தேன். அதையும் காமிக்கலாம் கண்டிப்பா. இல்ல என்கிட்ட ஆல்மோஸ்ட் எல்லாம் கிடைக்கும். இதே எல்லாம் வைக்கல, ஐ ஹேவ் மை கோடவுன் ஆல்சோ. சும்மா இப்போ இமிடியேட் மூவிங்காக வச்சுக்கிறேன். ஓகே. கஸ்டமருக்காக கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம். ஆனா இது பல்கா தான் இருக்கு. சோயா ரைட். A to Z எல்லாமே வச்சிருக்கீங்க. ஆமாங்க, A to Z தேவை. சோ இஃப் யூ ஹேவ் ஃபிஷஸ், அதுக்கு சாப்பாடு அது இது எல்லாம் என்கிட்ட கிடைக்கும். ஓகே. ஆல்மோஸ்ட் பெங்களூர்ல எனக்கு ரீச் இருக்குது. ஐ ஹேவ் மை கஸ்டமர்ஸ். இந்த வீடியோ மெயின்லி பண்ணிட்டு இருக்கிறது எங்க தமிழ் வியூவர்ஸ்க்கு. எனக்கு ரொம்ப தமிழ் கஸ்டமர்ஸ் வரட்டும்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ குறைச்சலாத தமிழ் கஸ்டமர் இருக்காங்களா? இருக்கிறாங்க. பெங்களூர்ல இருக்கிற தமிழ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டுல? ஆமா, தமிழ்நாட்டுல கஸ்டமர்ஸ் இல்ல. என்ன ப்ரோ, ஒரு வழியா முடிச்சிட்டோம். ஆமா, டூரை ரொம்ப எக்ஸைட் ஆனேன் ப்ரோ. எனக்கு வந்து ஒரே ஒரு வருத்தம் ப்ரோ, நீங்க வந்து ஃபீட் பண்ணி காட்டல சிக்கன் ஆட். நெக்ஸ்ட் வீடியோ 100% நம்ம பண்ணலாம். நான் மறந்துட்டேன், நேத்து தான் ஃபீட் பண்ணேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஓவர் ஃபீட் देम. இல்ல அது புரியுது. இந்த டைம் ஓகே விட்டுருவோம், அடுத்த டைம்க்காக சொன்னேன். கண்டிப்பா வரக்கூடாதுல, நீங்க அடுத்த டைம் 100% கூப்பிடுறேன். ஓகே. ஸோ நம்பர் கொடுத்துட்றேன், லொகேஷன் டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்களா? ஆமா ஆமா. எந்த வந்துட்டு வாவ் அக்வாட்டிக்ஸ் நீங்க கூகுள்ல டைப் பண்ணாலே லொகேஷன் கிடைச்சிடும். என்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நீங்க நம்பர் கொடுத்துருங்க, அவங்க எனக்கு கான்டாக்ட் டைரக்டா கொடுத்துறேன், நம்பரை கொடுத்துறேன், அப்படியே பண்ணிடுங்க. சோ எனி क्वेश्चंस இருந்தாலும் எனக்கு கால் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, மான்ஸ்டர் ஃபிஷ் பத்தி எனி क्वेश्चन இருந்தாலும் எனக்கு கால் பண்ணலாம், இல்ல மெசேஜ் பண்ணலாம், இல்ல கமெண்ட் பண்ணலாம். ஓகே. எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும்? மெசேஜ் பண்றது தான், ஆனா இமீடியட் ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. 100% ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், ஆனா இமீடியட் ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. சோ தட் இஸ் தட். ஓகே ரைட் ப்ரோ. அப்புறமா இன்னொரு வாட்டி மென்ஷன் பண்ணிடுறேன், நாங்க வந்துட்டு ஃபுல் இந்தியா டிரான்ஸ்போர்டேஷன் கொடுப்போம், லைவ் அரைவல் கேரண்டி கொடுப்போம், வித்தின் பெங்களூர்னா டோர் டு டோர் டெலிவரி கொடுப்போம். ஓகே. சோ இதெல்லாம் நம்ம கிட்ட 100% வித் குவாலிட்டி கேரண்டீடு. ஓகே. அது ஒரு வாவ் அக்வாட்டிக்ஸ் ப்ராமிஸ். ஏன் பக்கத்துல இருந்து பெங்களூர்ல மினிமம் டோர் டு டோர் டெலிவரி பண்றதுக்கு மினிமம் சார்ஜஸ் சார்ஜஸ் இருக்கும். மினிமம் இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணாதான் டெலிவரி. அப்படி இல்ல, நீங்க ₹1 வாங்கினா கூட நாங்க அனுப்பி கொடுப்போம். ஜீரோ பர்ச்சேஸ் வேல்யூ வித்தின் பெங்களூர். அவுட் சைட் பெங்களூர் வேல்யூ இருக்கு. மினிமம் ₹1000. ஓகே. அதுலயும் ஷிப்மெண்ட் சார்ஜஸ் இருக்கும் தனியா, அதுவும் மென்ஷன் பண்ணிடுறேன். ரைட். இல்ல அது இப்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. சோ எல்லாருக்கும் தெரியும், 90% வாங்குறவங்களுக்கு இப்படித்தான் தெரியும். புதுசா வாங்குறவங்களுக்கு பயம் வேணாம், நாங்க லைவ் அரைவல் கேரண்டி கொடுப்போம். சோ எனி பிளேஸ் நீங்க ஒண்ணு பண்ணோம், அன்பாக்சிங் வீடியோ ஒன்னு பண்ணி எங்களுக்கு அனுப்பணும், நாங்க அன்பாக்சிங் பண்ணிக்கிறோம் எப்படி இருக்குது மீன். நீங்க அந்த கார்ட்டூன் மூவி இருக்கும் நீமோ,
பாத்துக்கிறேன். அதுல எனக்குன்னு வந்து நிக்கும்ல அந்த பறவை. எல்லாரும் அது மாதிரி எல்லாம் வந்து உங்களை பார்த்து நிக்கிறானுங்க. அவங்களுக்கு நான் ஒருத்தன் தான் ஃபீட் பண்ணுவேன். நான் ஹாபிஸ் டைம்ல இந்த கடை நடத்துற டைம் வரைக்கும் நானே தான் ஃபீட் பண்றது. பசங்க யாரும் ஃபீட் பண்றது கூட இல்ல. சோ தட் இஸ் ஒரு பழக்கம். ஃபீட் பண்ணி உட்கார்ந்து அப்படியே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு வாட்டி யாருன்னா பெங்களூருக்கு வந்தீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பா எங்க கடைக்கு வாங்க. நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா 100% யூ வில் லவ் தெம். ஒண்ணுமே பேச முடியாது, அவ்வளவு நல்ல ஃபிஷர்ஸ். ஒரு வாட்டி வந்து பாருங்க, 0 என்ட்ரி ஃபீஸ் வந்து பாருங்க, உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சோ மச் சாரதி. அங்கேயும் நீங்க வந்து எனக்கு வேண்டி வீடியோ பண்ணீங்க. எனக்குலாம் ஏதோ லக்கியான மாதிரி இருக்கு. தேங்க்யூ சோ மச். மறுபடியும் நான் உங்களை கூப்பிடுறேன். கண்டிப்பா பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச்.